Taste the Daily. திருவாரூர் மாவட்ட பருத்தி விவசாயிகளின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றாத விடியா திமுக ஆட்சியாளர்களை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். திருவாரூர் ரயில் நிலையம் அருகே காலை 9:30 மணி அளவில் முன்னாள் அமைச்சர் காமராஜ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. திருப்புவனம் கோவில் காவலாளி அஜித்குமார் காவல் நிலைய கொலை வழக்கில் விடியா திமுக ஆட்சிக்கு எதிராக உயர்நீதிமன்ற மதுரை கிளை சரமாரி கேள்வி. கடந்த 4 ஆண்டுகளில் 24 லாக்அப் மரணங்கள் நிகழ்ந்துள்ள நிலையில் அதன் விவரங்கள் என்ன? அஜித் தீவிரவாதியா? அவரை தூக்கிச் சென்று அடித்து கொலை செய்திருக்கிறார் என விடியா திமுக அரசின் ஏவல் துறைக்கு நீதிபதிகள் காட்டம். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் நடத்தப்பட்ட முதற்கட்ட பரிசோதனை மூலம் அஜித்குமாரின் மரணத்தில் அதிர்ச்சி. உடலில் உள்புற இரத்த கசிவு, உளவியல் அழுத்தம் மற்றும் அதிர்ச்சியே உயிரிழப்பிற்கு காரணமாக இருக்கலாம் என தகவல். ஸ்டாலின் ஆட்சியில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய திருப்புவனம் அஜித்குமார் மரணம். காவல்துறையின் விசாரணையில் உயிரிழந்த அஜித்குமாருக்கு நீதி கேட்டு கோவை மாவட்ட அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவினர் சார்பாக பதாகைகளை ஏந்தி திமுகவிற்கு எதிராக முழக்கம். ஸ்டாலின் மாடல் திமுக அரசின் 25வது லாக்அப் மரணமான திருப்புவனம் அஜித்குமார் காவல் மரணத்திற்கு நீதி கேட்டு தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம். ஸ்டாலின் ஆட்சியில் அதிகரித்து வரும் லாக்அப் மரணங்களை கண்டிக்கும் வகையில் ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் என்ற வாசகம் அடங்கிய பதாகைகளை ஏந்தி திமுக அரசுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் கண்டன கோஷம். சென்னை கோயம்பேட்டில் துணிக்கடையில் வேலை பார்த்த 16 வயது சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட கடை உரிமையாளர். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் கடும் குற்றச்சாட்டு. சென்னை நுங்கம்பாக்கத்தில் ஆயுதப்படை உதவி ஆய்வாளர் 8 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றதாக புகார். உதவி ஆய்வாளர் ராஜு என்பவர் சிறுமிக்கு மயக்க ஊசி செலுத்தி பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற விவகாரத்தில் சிறுமியின் தாத்தா தாக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு. பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய காவல்துறையே மயக்க மருந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமைக்கு முயன்ற அவலம். குற்றம் சாட்டப்பட்ட காவலரை இதுவரை கைது செய்யாமல் பாலியல் குற்றங்களுக்கு துணை போகும் ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கண்டனம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் 8 வயது சிறுமியை மயக்க ஊசி போட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக அளிக்கப்பட்ட புகாரில் பெற்றோரே பாலியல் வன்கொடுமை ஈடுபட்டதாக காவல்துறை தவறாக சித்தரிப்பதாக குற்றச்சாட்டு. வேலையே பயிரைமேய்ந்த கதையாக ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் காவல்துறையினரே குற்றவாளிகளாக மாறி வருவதாக மக்கள் வேதனை. சம்மந்தப்பட்ட அக்யூஸ்டை ஏன் சார் இன்னும் அரெஸ்ட் பண்ணாமல் வச்சுன்னு நான் கேட்குறேன். அரெஸ்ட் பண்ணால் உங்கள் அண்ணனையும் அரெஸ்ட் பண்ணணும். எதுக்கு சார் எங்கள் அண்ணன் அரெஸ்ட் பண்ணணும்? உங்கள் அண்ணன் குழந்தைகிட்ட ஏதோ இதுவாக நடத்துதா? அவங்க ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்காங்களா, ரெக்கார்டு வச்சுருக்காங்களாம்? சார் என் வீட்டுக்கு வந்து அவங்க வீட்டில் இருந்து வச்சு ரெக்கார்டு வச்சுக்கிறேன், வீடியோ வச்சுக்கிறேன், ஆடியோ வச்சுக்கிறேன்னா சார் நியாயம்? நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எப்படி திருப்ப பார்க்குறீங்க எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே உங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை. உங்களை எங்கே வச்சு நான் பார்க்கணுமோ நான் பார்த்துட்டு இதுக்கப்புறம் மீடியா நண்பர்கள் சொல்லி வரவாங்க, அதுக்கப்புறம் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் சார். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பருத்திக்குன்றம் அருகே சிகிச்சைக்கு வந்த கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காமுக பல் மருத்துவர் சிக்கினார். பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சி இருக்கும் வரை பெண்கள் ஒவ்வொரு நாளையும் பாதுகாப்பாக கடப்பதே கனவாகிவிட்டதாக பெண்கள் வேதனை. திருவண்ணாமலையில் 2 வெவ்வேறு இடங்களில் 11ஆம் வகுப்பு பள்ளி மாணவன் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் கொலை. பொம்மை முதலமைச்சரின் திறனற்ற ஆட்சியால் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து மக்கள் உயிருக்கு துளியும் பாதுகாப்பு இல்லாதது மீண்டும் மீண்டும் நிரூபணம். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே கூலி தொழிலாளி வெட்டி படுகொலை. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அருகே காட்டுப்பகுதியில் அடையாளம் தெரியாத பெண்ணின் சடலம் காயங்களுடன் கண்டெடுப்பு. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது மேலும் மேலும் நிரூபணமாகி வரும் அவலம்.
ஸ்டாலினால் போட்டோ ஷூட் நடத்தி திறந்து வைக்கப்பட்ட சென்னை பல்கலைக்கழக மாணவர் விடுதி தற்போது வரை பயன்பாட்டிற்கு வராததால் மாணவர்கள் அவதி. பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர் பற்றாக்குறை, சம்பள பாக்கி, துறைகள் மூடல் ஆகிய பிரச்சனைகளுக்கு மத்தியில் திறப்பு விழா நடத்தப்பட்ட விடுதி இன்னும் பயன்பாட்டிற்கு வராத நிலையில் இதுதான் திராவிட மாடலா ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் 29 கிலோ கஞ்சா பறிமுதல். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் ரயில் மூலம் கஞ்சா கடத்தல் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. சென்னை எழும்பூரில் நகை வியாபாரியை காரில் கடத்தி 30 லட்சம் ரூபாய் மற்றும் 1/4 கிலோ தங்கத்தை பறித்துக்கொண்டு மர்ம நபர்கள் தப்பி ஓடிய சம்பவத்தால் பொதுமக்கள் அதிர்ச்சி. தலைநகரில் பெண்கள் மட்டுமல்ல, வியாபாரிகளும் கூட பாதுகாப்பாக வாழ முடியாத அவலத்தை ஏற்படுத்தியதுதான் விடியா ஸ்டாலின் ஆட்சியின் சாதனை என விமர்சனம். சென்னை பாடி பல்லாவரம் பகுதியில் சாலை விரிவாக்கம் மற்றும் பாதாள சாக்கடை பணியின் போது மண் சரிந்து 2 பேர் பலி. ஸ்டாலின் ஆட்சியில் போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் பணியில் ஈடுபடுத்தும் அதிகாரிகளின் அலட்சியமே உயிரிழப்பிற்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. மதுரை அருகே மாமூல் கேட்டு கடை உரிமையாளர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அனைத்து வர்த்தக சங்கங்கள் சார்பில் கடையடைப்பு போராட்டம். ஸ்டாலின் ஆட்சியில் மாமூல் அட்டூழியங்களால் நிம்மதியாக தொழில் செய்ய முடியாமல் வணிகர்கள் தவிப்பு. சென்னையில் நகை வியாபாரியை கடத்தி மர்ம கும்பல் நகை பணம் கொள்ளை. தீய சக்தி திமுக ஆட்சியில் காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டிருப்பதால் கொள்ளை கும்பல்கள் அதிகரித்து வியாபாரிகள் வணிகம் செய்யவே அஞ்சும் நிலை இருப்பதாக குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூரில் திமுக அமைச்சர் மாவட்ட ஆட்சியர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவிகளை தேநீர் வழங்க வைத்த அவலம். ஆளும் கட்சி அதிகாரத்தில் மாணவிகளை அலட்சிய போக்குடன் நடத்தும் கல்லூரி நிர்வாகம் மற்றும் அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்டாலினுக்கு பெற்றோர்கள் வலியுறுத்தல். திருவாரூர் மாவட்ட நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்திருப்பதால் புதிதாக அறுவடை செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை அதிகாரிகள் பெற மறுப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. டெல்டாக்காரன் என்று வாய்க்கிழியே பேசும் ஸ்டாலின் அதிகாரிகளின் அலட்சியத்தை கண்டுகொள்ளாது ஏன் என விவசாயிகள் கேள்வி. திருவள்ளூர் மாவட்டம் புலியூர் ஊராட்சியில் உள்ள நூலகத்தில் தங்கி சமைத்து சாப்பிட்டு வரும் வட மாநிலத்தவர்கள். ஊராட்சியில் நூலகம் சமையல் கூடமாக மாறிவரும் நிலையில் ஸ்டாலின் மாடல் அரசு கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பது ஏன் என மக்கள் கேள்வி. திருவள்ளூரில் அரசு கையகப்படுத்திய இடத்திற்கு இழப்பீடு பணத்தை விடுவிக்க லஞ்சம் வாங்கிய நில எடுப்பு தனி வட்டாட்சியர் உள்ளிட்ட 3 பேர் சிக்கினர். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் லஞ்சம் தலைவிரித்து ஆடுவது இதன் மூலம் மேலும் வெட்ட வெளிச்சமாகியுள்ள அவலம். டாஸ்மாக் கடையை அரசு நடத்த வேண்டியதன் அவசியம் என்ன? அது அரசின் பணி இல்லையே. மது அருந்துவதை அரசு ஊக்குவிக்கவில்லை எனில் எதற்காக மதுவை விற்பனை செய்கிறீர்கள் என ஸ்டாலின் மாடல் அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை சரமாரி கேள்வி. கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே 5 வயது சிறுவனை சரமாரியாக அடித்த தனியார் பள்ளி ஆசிரியை மீது நடவடிக்கை எடுக்க விடியா அரசின் காவல்துறை மறுப்பதாக குற்றச்சாட்டு. பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சியில் ஈரல் கெட்ட காவல்துறையால் பாமர மக்கள் நாள்தோறும் இன்னலுக்கு ஆளாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் பெரிய தொழில் வணிக நிறுவனங்கள் மற்றும் பிற வகை கட்டண பிரிவுகளுக்கான மின் கட்டணம் இன்று முதல் உயர்வு. ஆண்டு தவறாமல் மின் கட்டணத்தை உயர்த்தி தொழிலாளர்களை வஞ்சிக்கும் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு மக்கள் கண்டனம். மின் கட்டண உயர்வு வீட்டு நுகர்வோருக்கு இல்லை என கூறி வார்த்தை ஜாலத்தில் மக்களை ஏமாற்றி வரும் ஸ்டாலின் அரசு. பெரு நிறுவனங்களின் மின் கட்டண உயர்வால் பொருட்களின் உற்பத்தி செலவு அதிகரித்து அது விலைவாசி உயர்வு என்ற பெயரில் மக்கள் தலையிலேயே சுமையை இறக்கும் என அச்சம்.
தஞ்சை மாவட்டம் எரஹரம் அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யாமல் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. விவசாயிகளின் காவலன் என ஏமாற்று நாடகத்திற்கு கோடிக்கணக்கில் செலவழிக்கும் ஸ்டாலின் ஆட்சியின் கோர முகத்தை விவசாயிகள் ஆவேச குமரர்கள் அம்பலப்படுத்துவதாக விமர்சனம். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்கள் 7 பேரை சிறைப்பிடித்த இலங்கை கடற்படை. மீனவர்களின் பிரச்சினைக்கு உரிய தீர்வு காண மத்திய மாநில அரசுகளுக்கு மீனவர்கள் கோரிக்கை. அதிநவீன ஆளில்லா நீர்மூழ்கி ட்ரோன்களை உருவாக்கி அறிமுகப்படுத்தியது தைவான். கடல் ஆய்வு மற்றும் பாதுகாப்பு பயன்பாட்டிற்கு உதவிகரமாக இருக்கும் என தகவல். தென்காசி மாவட்டம் பங்களா குடியிருப்பு கிராமத்தில் இணைப்பு பாலம் சிதிலமடைந்ததை அடுத்து மயானத்திற்கு செல்ல வழியில்லாததால் உயிரிழந்த மூதாட்டியின் உடலை வைத்து மக்கள் ஆர்ப்பாட்டம். விடியா திமுக ஆட்சியில் கமிஷனுக்காக மட்டுமே நிதி ஒதுக்கீடு செய்யும் நிலையில் விளிம்பு நிலை மக்களின் துயரம் ரோட் ஷோ ஸ்டாலின் மனசாட்சியை உழுக்குமா என குமுறல். சிதம்பரம் நடராசர் கோவிலில் ஆணி திருமஞ்சன தரிசன திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் கோலாகலம். நடராசர், சிவகாம சுந்தரி உள்ளிட்ட 5 சுவாமிகள் எழுந்தருளிய தேர்களை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து எடுத்து மனமுருக வழிபாடு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வரும் 7ஆம் தேதி குடமுழக்கு விழா நடைபெறுவதையொட்டி யாகசாலை பூஜை துவக்கம். வாஸ்து சாந்தி பூஜையுடன் சிறப்பு ஆராதனை துவங்கிய நிலையில் மின்னொளியில் ஜொலிக்கும் கோவில் வளாகம். தெலங்கானா மாநிலம் சங்கரெட்டி மாவட்டத்தில் உள்ள ரசாயன தொழிற்சாலையில் திடீரென பாய்லர் வெடித்த விபத்தில் 10 தொழிலாளர்கள் உயிரிழந்த பரிதாபம். படுகாயமடைந்த பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் உயிர் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என அச்சம். சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டரின் விலை 58 ரூபாய் குறைந்து 1823 ரூபாய்க்கு விற்பனை. 14.2 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை எந்த மாற்றமும் இல்லாமல் 868 ரூபாய் 50 காசுகளாக உள்ளது. நாடு முழுவதும் 5 ஆண்டுகளுக்கு பிறகு விரைவு ரயில்களில் 2ஆம் வகுப்பு படுக்கை வசதி கொண்ட டிக்கெட் கட்டணம் 1 கிலோமீட்டருக்கு 1 பைசா உயர்வு. புறநகர் ரயில் மற்றும் மாதாந்திர சீசன் டிக்கெட் கட்டணங்களில் எந்தவித மாற்றமும் இல்லை என ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு. இந்தியாவுடன் அமெரிக்க அதிபர் டிரம்ப் மிகுந்த நட்புறவுடன் இருப்பதாக வெள்ளை மாளிகை அறிவிப்பு. இரு நாடுகளுக்கிடையே புதிய வர்த்தக ஒப்பந்தங்கள் மேற்கொள்ள வாய்ப்பிருப்பதாகவும் தகவல். சீனாவின் குவாங்சியில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கிய நபர் 100 கிலோ எடை கொண்ட தாங்கும் ட்ரோன் மூலம் பத்திரமாக மீட்கப்பட்ட அதிசயம். பேரிடர் காலங்களில் அதிநவீன தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டால் மட்டுமே உயிரிழப்புகளை முழுமையாக தடுக்க முடியும் என்பது நிரூபணம்.